ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து, "சரிடா, இன்னைக்கு என்னுடைய வேலைலாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம்." அப்படின்னு இதே இடத்துல தான் சொல்லிட்டு போனான். ஆனா, அடுத்த நாள் காலையில அவன் தம்பிகிட்ட இருந்து ஒரே ஒரு ஃபோன் வந்துச்சு. "அண்ணா, அப்பு இறந்துட்டான்." அப்படின்னு. அந்த வார்த்தைய கேட்ட உடனே என்னால எதுவும் யோசிக்க முடியல. என்னன்னா, நேத்து வரைக்கும் நம்ம கூட பேசிட்டு இருந்த ஒருத்தன், இன்னைக்கு இல்லன்னு சொன்னா, அது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமானவன்னு எனக்கு புரிஞ்சது. அவன் போனதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படிலாம் மாறும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கும்போது, அவங்களோட மதிப்பு முழுசா நமக்கு புரியாது. ஆனா, அவங்க நம்மள விட்டு போன பிறகு தான், அவங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாங்கன்னே நமக்கு புரியும். இன்னைக்கு நான் சொல்லப் போறது என்னோட ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் 1, 2 வருஷம் என் கூட பழகுன ஃப்ரெண்டு கிடையாது. கிட்டத்தட்ட 8 வருஷமா என் கூடவே இருந்தவன். என் சந்தோஷத்துல இருந்திருக்கான், என் கஷ்டத்துல இருந்திருக்கான், சண்டை போட்டுருக்கோம். அதே சண்டை முடிஞ்சதும் ஒண்ணா சேர்ந்து சிரிச்சிருக்கோம். டேய் பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு ஓடி போய் வாங்கிட்டு வருவான். எனக்கு ஒரு பிரச்சனைனா பெரிய டான் மாரி முன்னாடி வந்து நிப்பான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்னுடைய லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம ஒரு லைஃப்ல ஒரு பார்ட்டாவே அவன் மாறிட்டான். ஓகே, அவன் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல என்னலாம் மாறிச்சு அப்படின்றத சொல்றேன். ஆஃபீஸ் போகவே பிடிக்கல, வீட்ல இருக்கவும் பிடிக்கல, யார்கிட்டவும் பேச முடியல. பேசினாலே அழுதுறணும்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஒருத்தரை இழக்கிற வலி எப்படி இருக்கும்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அதிலிருந்து வெளியே வர எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. டைம் தான் மெல்ல மெல்ல என்ன சரி பண்ணுச்சு. ஆனா அவன மறந்துட்டேனான்னு கேட்டா கிடையாது. இப்பவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் கேட்டா அவன் ஞாபகம் வரும். 2 ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா போறத பார்த்தா, அவன் இருந்திருந்தா அப்படின்னு மனசுக்குள்ள ஒண்ணு தோணும். சில மெமரீஸ் நம்ம விட்டு எப்பவுமே போகாது. அதனால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா, அவன சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுங்க. சேர்ந்து சிரிங்க. சின்ன சின்ன சண்டைகள மனசுல வச்சுக்காதீங்க. ஏன்னா, ஒரு நாள் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கூட இருந்திருக்கலாமேன்னு நினைக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. 8 வருஷமா என் கூட ஒருத்தன் இருந்தான். இன்னைக்கு அவன் என் கூட இல்ல. அத நான் மாத்தவும் முடியாது. ஆனா, அவன் எனக்கு கொடுத்த அந்த 8 வருஷ மெமரீஸ யாராலயும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கவும் முடியாது. அவன் இல்லனாலும் அவன் கொடுத்த நல்ல மெமரீஸ எடுத்துக்கிட்டு நான் முன்னாடி போய் தான் ஆகணும். நான் சந்தோஷமா இருந்து தான் ஆகணும். அதுதான் அவனுக்கு நான் கொடுக்கிற உண்மையான ஒரு மரியாதை. உங்களுக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் உங்கள விட்டு போயிருந்தா, அந்த நண்பனுடைய பெயர கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பெயர் தான், ஆனா அந்த பெயருக்கு பின்னாடி ஒரு முழு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியே இருக்கும். சில நண்பர்கள் நம்ம வாழ்க்கைய விட்டு போயிடலாம். ஆனா அவங்க கொடுத்த மெமரீஸ் நம்ம வாழ்க்கைய விட்டு எப்பவுமே போகாது. இது ஃபைண்ட் அவுட். அடுத்தது என்ன தெரிஞ்சுக்க ஸ்டே கியூரியஸ்.